ஆத்தோரம் மணலெடுத்து அழகழகாய் வீடு கட்டி தோட்டமிட்டு செடி வளர்த்து ஜோராக குடியிருப்போம். பிள்ளைங்கள்லாம் மணல் வீடு கட்டுவாங்க, ஓடுவாங்க, ஆடுவாங்க, ஒருத்தர் பிடிச்சி தள்ளிக்கிடுவாங்க. கீழே விழுந்தா என்ன ஆகும்? அடிபடும். உடனே அண்ணன்னு அழுதுகிட்டு எல்லாம் பிள்ளைங்க வீட்டுக்கு ஓடியாரும். ஓடி வந்தா எங்க அப்பத்தா காலத்துல ஒரு அழகான மருந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த தும்ப செடி இருக்குல்ல, அது வீட்டை சுத்தி எங்க வேணா இருக்கும். இதோ இருக்குதுல்ல, இந்த வெள்ளைப்பூ பிள்ளையாருக்கு போடலாம், பரமேஸ்வரனுக்கு போடலாம்னு சொல்லுவாங்க. எங்க அப்பத்தா அழகா இந்த இலையெல்லாம் உருவி இதை எடுத்து இப்படி கையில நல்லா சாறு பிழிவாங்க. இதை இந்த இலையை அப்படியே புழிஞ்சு அந்த சாரை அப்படியே புழிஞ்சு விட்டுருவாங்க. கொஞ்சம் எரியும், ஆனா 10 நிமிஷத்துல பட்டுன்னு புண்ணு சரியா போயிடும். இதுல இருந்து தான் டிஞ்சர் செய்யறாங்களாம். ஜிஞ்சர் இல்லைங்க, டிஞ்சரு. அதான் இதுவும் எரியுது. புண்ணு சரியான உடனே பிள்ளைங்க திருப்பி பூ பூவா பூத்திருக்கு பட்டு பூச்சி அக்கா, நீ பளபளன்னு போட்டிருப்பது யாரு கொடுத்த சொக்கா அப்படின்னு பாடிக்கிட்டே விளையாட போகுங்க. பிள்ளைங்க என்ன அடிபடும், காயம்படும், எல்லாம் சரியா போகுங்க. நீங்களும் அப்படித்தானே வளர்ந்துருக்கீங்க. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. அந்த காலத்து மக்களுக்கு ஒரு நல்ல வழக்கம் உண்டு. நல்ல திருநீரை எடுத்து அழகா நெத்தி நிறைய இப்படி பூசுவாங்க. எதுக்கு? அதே மாதிரி இந்த நாமக்கட்டி போடுறவர்களும் காலையில எழுந்து நல்லா நாமக்கட்டியை குழைச்சு பட்டையா நாமம் போடுவாங்க. எதுக்கு தெரியுமா இதெல்லாம்? இது ரெண்டுக்குமே ஒரு நல்ல குணம் உண்டு. மண்டைக்குள்ள இருக்கிற கெட்ட நீரை, அதான் வேர்த்து ஊத்துமில்ல, அந்த கெட்ட நீரெல்லாம் உரியறதுக்காக தான் திருநீர் பூசுறதும் திருமண்ணு பூசுறதும். அது புரியாம எல்லாம் நீரில்லா நெத்தி பாழுன்னு சும்மாவா சொன்னாங்க? எல்லாரும் நெத்தியை பாழா வச்சுக்கிறீங்க. இந்த திருநீர் பூசினா அவ்வளவு நல்லது. சொரங்கிரம் வந்துச்சுன்னா கூட வெந்நீரில் குழைச்சி இந்த திருநீரை போடுவாங்க நெத்தியில 10 மாதிரி. சொரம் நல்லாயிடும். இந்த நாமக்கட்டிக்கு ஒரு நல்ல குணமுங்க. இந்த கண்ணில் கிரிக்கட்டி வரும்ல, அப்படி கண்ணில் கிரிக்கட்டி வந்துச்சுன்னா இந்த நாமக்கட்டியை நல்லா வெந்நீரில் தோச்சு சந்தனக்கல்ல இழைச்சிருங்க. இப்படி சந்தனக்கல்லில் இழைச்சி இப்படி எடுத்தீங்கன்னா அப்படி குழவா வரும்ல, இதை அந்த கிரிக்கட்டி மேலே போட்டுட்டு படுத்து தூங்கிருங்க. அது உள்ளே இருக்கிற அத்தனை கெட்ட நீரை எடுத்து கிரிக்கட்டி காணாமல் போயிடும். இந்த திருநீர் பூசுறதும் இந்த திருமண்ணு பூசுறதும் எதுக்கு தெரியுமா? அடே மனுஷா, இந்த வாழ்க்கை நிலை இல்லை, சட்டி சுட்டதடா கை விட்டதடா, என்னைக்கு போகுதோ அப்புறம் இது வெறும் சடலம்தான், அதை நீ தினம் ஞாபகம் வச்சுக்க அப்படிங்கிறதுக்காக இந்த சாம்பல் எடுத்து பூசிக்கன்னு ஒரு தத்துவத்தை சொன்னாங்க. இதெல்லாம் பெரியவங்க எது சொன்னாலும் அதில் உள்ள ஒரு அர்த்தம் இருக்கும், அதை பார்க்கணும். இப்போ கிரிக்கட்டிக்கு நல்ல நாமக்கட்டி சொன்னேன், திருநீர் எடுத்து பூசிக்கிடுங்க. சுட்டதீர் நீரெடுத்து தொட்டகையில் வேலெடுத்து தோகை மயில் மீதமர்ந்த சுந்தரம் சுந்தரம் சுந்தரம்.